தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது நேற்று வரை 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு கடைசி நாளில் பதக்கங்களோடு தற்போது 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா போலவே கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியானது கடந்த 13 நாட்களாக தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய 4 நகரங்களில் களை கட்டியது. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருந்து 18 வயதிற்கு உட்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்தினர். அடுத்த தலைமுறை வீரர்களை உருவாக்குவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த விளையாட்டு திட்டம் தான் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு திட்டம். இம்முறை முதல் முறையாக தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடரில் தமிழ்நாடு 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என 97 பதக்கங்களை கைப்பற்றி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படக்கூடிய இந்த விளையாட்டு போட்டியில் முதல் 3 இடத்திற்குள் முதல் முறையாக தமிழ்நாடு இடம் பிடித்து சாதனை நிகழ்த்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். வழக்கமாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் மகாராஷ்டிரா, ஹரியானா ஆகிய 2 மாநிலத்திற்கிடையேதான் அந்த முதல் 2 இடத்தை பிடிப்பதற்கான ஒரு கடுமையான போட்டி நிலவும். ஆனால் இம்முறை அது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 38 தங்க பதக்கத்தோடு தமிழ்நாடு 2வது இடத்தை எட்டி பிடித்திருக்கிறது. ஹரியானா 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலம் என 103 பதக்கங்களோடு 3வது இடம் பிடித்திருக்கின்றன. மகாராஷ்டிரா 55 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலம் என 156 பதக்கங்களோடு மகாராஷ்டிரா முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு அதிகபட்சமாக இதற்கு முன்பு நடைபெற்ற தொடர்களில் 7வது இடம் பிடித்ததே அதிகபட்சமாக இருந்தது. தற்பொழுது முதல் 3 இடத்திற்குள் முன்னேறி சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. பாலவேன், நன்றி சடையாண்டி. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.